அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எரேமியா 31 12 13 அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நீர் என்னோடு பேசும் ஆண்டவர். இந்த எட்டாவது மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2ஆம் நாளில் உம்மை நோக்கி நான் வந்திருக்கிறப்பா. நீர் இந்த வசனத்தின் மூலமாய் பேசணும்னு சொல்லி கேளுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதின் ஆறுதலே காரிருளில் வழி நடத்தும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வசனங்கள் வார்த்தையில் உங்களுடைய இதயத்தை பலப்படுத்தட்டும், ஸ்திரப்படுத்தட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். அவர்கள் இனி என்ன செய்வதில்லை, தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் என்ன செய்வார்கள், மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்கள் என்ன செய்வார்களா, சந்தோஷப்படுத்து. நல்ல வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. செய்தியினுடைய தலைப்பு இனி துக்கம் இல்லை. sorrow no more at all. praise the Lord. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு அழகான அற்புதமான ஒரு வார்த்தை. சிறைப்பட்டு போன அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், சிறைப்பட்டு அந்நிய தேசத்திலே போன அந்த ஜனங்களை பார்த்து, அந்த ஜனங்களுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சிறையிருப்பிலிருந்து திரும்ப நான் கொண்டு வருவேன். இந்த சிறையிருப்பு இப்படியே தொடர்ந்து போய்விடாது. இந்த சிறையிருப்புக்கு ஒரு முடிவை நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன். உங்களை மறுசீரமைத்து உங்களை உருவாக்குவேன், உங்களை கட்டுவேன், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். Praise the Lord. உங்களுடைய சிறையிருப்பின் துயரம், துக்கம், வேதனை இதெல்லாம் என்ன வரும், ஒரு முடிவுக்கு வரும். ஆமென். உங்க சிறையிருப்பு மாறும். அழுகை, புலம்பல் இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா நான் என்ன செய்வேன், மாற்றுவேன். தமது ஜனத்தை மந்தை போல நான் என்ன செய்வேன், நடத்துவேன். Praise the Lord. நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல நான் உங்களை மாற்றுவேன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கு நேராய் ஒரு மந்தையை நடத்துவது போல உங்களை நடத்துவேன். வனாந்தரம் போல் ஒருவேளை இந்த காலங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் வனாந்தரம் போல் இருக்கலாம். இந்த வனாந்தரத்தையெல்லாம் நான் மாற்றுவேன். இந்த சூழ்நிலையெல்லாம் நான் மாற்றுவேன். கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். எரேமியா 31:12-13. சீயோனின் உச்சியிலே கெம்பீரிப்பார்கள், கர்த்தர் அருளுகிற
ம், ம், ம். ஓடி வருவார். மேற்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும், பயந்து போவதில்லை. ம். Praise the Lord. துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். Praise the Lord. Hallelujah. பக்கத்துடைய கையை பிடித்து சொல்லுங்க, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த மாதம் இப்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். வருகிற நாட்களை கர்த்தர் இப்படி நடத்துவார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே உங்களை நடத்துவார். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் விசுவாசிக்கணும். வேதத்துல சொன்ன வாக்குத்தத்தங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் அவைகள் நமக்கு சுதந்திரமாய் மாறும். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, இதை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஏதோ ஒரு சிறையிருப்புல நீங்க இருக்கலாம். ஒருவேளை கடன் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, ஆமை பாவம் என்கிற சிறையிருப்பு, மனிதர்களால் அடிமைப்பட்டிருக்கிற ஒரு சிறையிருப்பு, ஆமை வறுமை என்கிற சிறையிருப்பு, ஆமை இன்னும் பிள்ளைகளால் இருக்கிற பிரச்சனை, போராட்டங்கள், ஆமை மனதின் பாரங்கள், மனதின் குழப்பமான சூழ்நிலை, ஏதோ ஒரு சிறையிருப்புல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நீங்க தொய்ந்து போயிருக்கலாம். என் வாழ்க்கை இப்படியே போயிடும், இதான் என் வாழ்க்கையா, இதான் என் சூழ்நிலையா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லி ஒருவேளை இருக்கலாம். இதையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் மாற்றி ஆமே உங்கள் சிறையிருப்பை நான் மாற பண்ணுவேன், உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப வருகிறார். சிறையிருப்பிலிருந்து திரும்ப வந்து ஆலயத்தை கட்ட அஸ்திபாரம் போடுகிறார். இடிந்து தகர்ந்து அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்ட அஸ்திபாரம் போட்ட பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது, ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது. எஸ்ரா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிக்கலாம். எஸ்ரா 3:11. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இஸ்ரவேலிலே அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எஸ்ரா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11 13. அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள், ஆரவரித்தார்கள். ஆசாரியர்களும் லேவியரிலும் அநேகர் அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேற அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமா ஆர்ப்பரித்தார்கள். இப்படி அவருடைய துக்கங்களை மாற்றி அந்த சந்தோஷம், ஆலயத்தை கட்டுகிற அந்த அஸ்திபாரம் போட்ட அந்த நாட்களிலே கம்பீர சந்தோஷம். அந்த சந்தோஷம் வெகு தூரம் என்ன செய்யப்பட்டதா, கேட்கப்பட்டது. முந்தின ஆலயத்துக்கு கட்டின அஸ்திபாரம் போட்டு கட்டின அதுல சில முதியவர்கள் இப்பவும் உயிரோடு இருந்தார்கள். இப்ப மறுபடியும் அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டதை பார்த்து அவர்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆரவரிக்கிறார்கள், கம்பீர சத்தமாய் கர்த்தரை புகழுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். எரேமியா 31 2 4 5 வசனத்தை வாசிக்கலாம். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது.
ம். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, பாருங்க சொல்றா, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் நீ கட்டப்படுவாய். நீ கட்டப்படுவாய். ஓ, மேல வாத்தியத்தோடும் புறப்படுவாய். போதும். கர்த்தர் சொல்றா, மறுபடியும் நீ கட்டப்படுவாய். இப்ப அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. ஆலயத்தை கட்டுகிறார். ஜனங்கள் மிகுந்த சந்தோஷம், பயங்கர சந்தோஷம், ஆர்ப்பரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசிகள் கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கட்டுவார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமா, உங்களுடைய சந்தோஷம் பெரிதா இருக்கும். உங்களுடைய ஆர்ப்பரிப்பு அது கம்பீரமாய் மாறப்போகும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நீங்க பெரிய காரியத்தை செய்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வெள்ளியை கொடுக்க, பொன்னை கொடுக்க, ஆஸ்தியை கொடுக்க கர்த்தர் உங்களை கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு கொடுக்க முடியாம கூட இருக்கலாம். சீக்கிரமா கர்த்தர் உங்களை கொடுக்க வைப்பார். ஆமே, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற அதை பார்த்து நீங்க கம்பீர சந்தோஷப்படுவீர்கள். நல்ல விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. 70 வருஷம் முடிந்து, சரீரத்தை முடிந்து வந்து அந்த ஆலயத்தை கட்டுகிற அதை பார்த்த ஆமீன் பெரியவர்கள், முதியவர்கள், சிறு வயது உள்ளவர்கள் எல்லாரும் இப்ப என்ன செய்கிறார்கள்? கம்பீரம் முழக்கம், கம்பீர சத்தம் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:2-4-5 நாம் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் கட்டப்படுவார். திராட்சை தோட்டத்தை என்ன செய்வீர்கள்? நாட்டுவீர்கள். வாசிங்க. திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். அதன் பலனை அனுபவிப்பார்கள். எத்தனை நல்ல வாக்குத்தத்தம். திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை என்ன செய்வீர்கள்? புசிப்பீர்கள், நன்மை அனுபவிப்பீர்கள். ஆம், எருசலேம் என்னும் கன்னிகையை மறுபடி நீ என்ன செய்வீர்கள்? கட்டப்படுவீர்கள், மேன்மை அடைவீர்கள். எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக குடும்பங்கள், ஆமே, பிரைஸ் தி லார்ட், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள், ஆண்டவரை அறிந்த குடும்பங்கள், உறவுகள் சீர்கட்டு இருக்கலாம், உறவுகளில் குழப்பங்கள் இருக்கலாம். ஆமை, ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமை பாவமான காரியங்கள் இருந்து சீர்கட்டு போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப என்ன செய்வார்? கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்தை கட்டுவார், உங்க பிள்ளைகளின் வாழ்வை கட்டுவார், உங்க எதிர்காலத்தை கட்டுவார். ஆமா, உங்க குடும்பத்தை கர்த்தர் செயல்படுத்துவார். மறுபடியும் நீங்க கட்டப்படுவீர்கள். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, விசுவாசிங்க. ஆமீன். வாழ்க்கையை கட்டுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மேலதாள வாத்தியங்களோடு ஆமே உங்க குடும்பத்தோட மகிழ்ச்சி உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்க சிறையிருப்பை மாற்றுவார். உங்க சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி, ஆமே, சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கம்பீரின் சத்தம் வெகு தூரம் என்ன செய்யப்படுகிறது? கேட்கப்படுகிறது. அவ்வளவு சந்தோஷம். உங்களுக்கும் அப்படிப்பட்ட நிறைவான சந்தோஷத்தை தருவார். நான் விசுவாசிக்கிறேன். இதே போல ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்திலும் கர்த்தர் என்ன செய்வார்? செய்வார். பிரைஸ் தி லார்ட். இனி உங்களுக்கு துக்கம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமே, துக்கத்தின் நாட்களை எல்லாம் அவர் ஒரு முடிவுக்கு என்ன செய்வார்? கொண்டு வருவார். யாகுலத்தின் நாட்கள், துக்கத்தின் நாட்கள், ஆமே, போராட்டத்தின் நாட்களை எல்லாம் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? உங்க இருதயம் ஆண்டவரோடு இணைந்து, நீங்க ஆண்டவரோடு கனெக்டா இருக்கணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு என்ன செய்யணும்? ஆமே, சரியா இருக்கும். அந்த ஜனங்கள் அப்படிதான். ஆண்டவரே, திட்டதரிசியும் இல்லை, இதை அறிவிக்கிறவனும் இல்லை, அப்படியெல்லாம் குழப்பமா இருந்தாலும் அந்த ஜனங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு கர்த்தர் செய்வார். தானியேல் ஜெபிக்கிறார். அந்த காலத்திலாம் பார்க்கிறார். 84 வயதிலையும்
70 ஆண்டுகள் சிறையிருப்பு என்று சொல்லி எரேமியா சொன்ன அந்த காலத்திலெல்லாம் பார்த்து, ஆண்டவரே இந்த சிறையிருப்பின் நாட்களை முடிவுக்கு கொண்டு வாங்க, இந்த ஜனங்கள் அங்கு கடந்து போகணும், ஆலயம் கட்டப்படணுமே சொல்லி 84 வயதிலும் சாஷ்டாங்கமாய் விழுந்து தானியேல் என்கிற ஒரு பக்தன் ஆண்டவரை நோக்கி பார்த்தாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காலத்தை கணக்கு போட்டு பார்க்கிறார். பார்த்து, ஆண்டவரே இது முடிவுக்கு வரணுமே, இந்த ஜனங்கள் மீண்டும் எருசலேமுக்கு கடந்து போகணும், அந்த சூழ்நிலைகள் மாறணுமேன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்படிப்பட்ட பக்தருடைய விருப்பத்தை பார்த்து கர்த்தர் அந்த ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றினார். உங்க குடும்பத்தின் சிறையிருப்பு மாறணும், உங்க குடும்பத்தினுடைய காரியங்கள் மாறணும் அப்படின்னா உங்க முழங்கால் தேவ சமூகத்துல முடங்கணும். ஆமா, நீங்க அங்கேயும் இங்கேயும் கதை பேசிட்டு, ஆமா அரட்டை அடிச்சுட்டு, கிடைக்கிற நேரத்தையெல்லாம் நீங்க வீணடிச்சுட்டு என் சூழ்நிலை மாறணும்னா அது என்ன செய்யாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணும்னா துக்கம் பெருகிட்டு தான் இருக்கும். கிடைக்கிற நேரத்துல நான் போன வாரம் சொன்ன பாருங்க, இன்ஸ்டால்மெண்ட் பிரே. ஆமா, 5 நிமிஷமா உடனே ஜெபம். ஆமா, 10 நிமிஷம் கிடைக்கிறதா அப்படி ஒரு ஜெபம். அப்படி ஜெபித்த அநேகரை இன்னைக்கு ஆண்டவர் ஊழியக்காரர்களாய் பிரகாசம் இந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தா இனி துக்கங்கள் இல்லாதபடி இந்த நாட்களை கர்த்தர் மகிழ்ச்சியா மாறப்படுவார். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா. இதுல 3 வார்த்தைகள் உண்டு. 3 இன்னைக்கு பேச முடியாது. ஒரு வார்த்தையை மட்டும் தியானித்து வருகிற வாரத்துல 2 வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமாய் இருப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போய். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா. இனி துக்கம் இல்லை என்கிற தலைப்புல நம்ம தியானிக்கிறோம். இதுல முதல் பாயிண்ட் என்னன்னா, 3 பாயிண்ட் இருக்கு. அதுல முதல் பாயிண்ட், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். பக்கத்தினுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். வசனம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி என்ன செய்வதில்லை, அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு என்ன செய்வாரா, நித்திய வெளிச்சமாயிருக்கும். உன் துக்க நாட்கள் எல்லாம் என்ன செய்யும். கர்த்தர் சொல்றாரு, 1000 வருட அரசாட்சியில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த 60வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார். இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த நாட்களில் சமாதானம், செழிப்பு உண்டாயிருக்கும். ஆமென். பீஸ் இருக்கும், சமாதானம் இருக்கும், ப்ராஸ்பரிட்டி இருக்கும். அப்போது நடக்கிற அந்த நிகழ்ச்சியை தான் இங்க அப்படியே அந்த அதிகாரங்களில் விவரிக்கிறார். இதை அப்படியே நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிக்க வேண்டும். நாமும் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பல நாட்களாய் இருக்கிற துக்கங்கள், துயரங்கள், இதெல்லாம் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இப்படி பல நாட்களாய் பல வருடங்களாய் இருக்கிற துயரங்களையும் துக்கங்களையும் போராட்டங்களையும் கவனிக்கிறீங்களா? கவனிங்க, அந்த வசனத்தை வார்த்தையை கவனிங்க. குழப்பங்களை எல்லாம் மாற்றி ஆமே உங்கள் துக்கத்தை நாட்களை முடிவுக்கு கொண்டு வருவார். கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 1000 வருட அரசாட்சியை குறித்து அந்த 60வது அதிகாரம் 15 to 22 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அதனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லப்படுகிறது. முதலாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை உண்டு. அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். 2வது, ஆமே ஆண்டவருடைய உபத்திரவ காலம், 2வது உபத்திரவ காலம். 3வது, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை. இந்த 2ஆம் வருகை முடிந்து 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில நடக்கும். இந்த பூமியில் 1000 வருடம், அதான் பக்தன் பாடுகிறார். 1000 வருடம் ஆளுகை செய்வார்,
ஆண்டவரே சுதாமே. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. அவர் வருவர் ஆண்டவரே நலம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில் மேகமீதில் இயேசுராஜன் மேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் மேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆதாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் மேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் மேகம் வாராரே. Praise the Lord. Hallelujah. இப்படி அவருடைய ரகசிய வருகை, இரண்டாவது உபத்திரவ காலம், மூன்றாவது ஆண்டவருடைய இரண்டாம் வருகை, இது முடிந்து 1000 வருடம் இந்த பூமியில ஆண்டவர் ஆளுகை செய்தார். அந்த நாட்கள் ஒரு மகிமையான நாட்கள். அவருடைய அந்த அரசாட்சி ரொம்ப ஆசீர்வாதமான மகிமையாயிருக்கும். அதைத்தான் இந்த 60ஆம் அதிகாரம் அந்த வேத பகுதி சொல்லப்படுகிறது. இனி இந்த தேசம் கைவிடப்படுவதில்லை, அது செழிப்பாய் மாறும். Praise the Lord. 1000 வருடம் அந்த அரசாட்சியினுடைய ஒரு மகிமை தான் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ அதற்கு அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய முன் ருசி தான் இப்போ பரலோகத்துல அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய முன்பு இருக்கிற ஒரு காரியம்தான் பரதீசு. பரலோகத்துக்கு அடுத்த முன் ருசி என்று சொல்லலாம். ஆமே, அதனுடைய காரியம்தான் பரதேசு. நரகத்தினுடைய முன்பு இருக்கிறது தான் பாதாளம். ஆமே, உபத்திரவ காலத்தினுடைய வேதனைகளுக்கு ஆரம்பம் தான் இந்த நாட்களில் இருக்கிற வியாதி, போராட்டம், பிரச்சனை, வேதனை, இதெல்லாம் இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பு இருக்கிற இந்த வேதனைகள். இப்ப அனுபவிக்கிற இந்த வேதனைகள், பாடுகள், அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு முன்பு இருக்கிற ஒரு முன் ருசின்னு சொல்லலாம். இப்படி 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு இருக்கிற அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தினால், அவர் இரத்தத்தினால், அவருடைய மீட்பினால் நமக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பின் சந்தோஷம். ஆமே, சமாதானம், இந்த ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்குரிய சகல நன்மை, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் நமக்கு கிடைத்தது. அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை, அவரை விசுவாசிக்கிறதுனால இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், இந்த மேன்மை, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவரை விசுவாசிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஏசாயா 64:5 அந்த வசனத்தை வாசிங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருவார்கள். ம், ம், ம். ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி இந்த தேசம் கைவிடப்படுவதில்லை, இனி இந்த தேசம் தொய்ந்து போவதில்லை. Praise the Lord. Hallelujah. உங்க இருதயம் எல்லாம் அதிசயப்பட்டு என்ன செய்யும்? பூரிக்கும். உன் கண்களை என்ன செய்? ஏறெடுத்து பார். அப்படின்னு நமக்கும் கொடுக்க வல்லவர். 1000 வருட அரசாட்சியில மாத்திரமல்ல, இப்போதும் அவரை விசுவாசிக்கிற நமக்கும் இந்த நன்மைகளை தருவோம். அல்லேலூயா. நஷ்டப்படுத்தின ஜனங்கள் உண்டு, வேதனைப்படுத்தின ஜனங்கள் உண்டு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிக்கலாம். ம், 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 ம். போதும்.
நஷ்டப்படுத்தின அந்த ஜனங்களை எல்லாம் அவருடைய கையிலிருந்து நான் விடுவித்து உங்களுக்கு இந்த நன்மை இழந்து போனது எல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், திரும்ப உங்களை நஷ்டப்படுத்தினேன், வேதனைப்படுத்தினேன், எல்லாவற்றையும் நான் திரும்ப என்ன செய்வேன், தருவேன். அல்லேலூயா. தேசம் கைவிடப்படாது, இந்த தேசம் தொய்ந்து போகாது. அந்த தேசத்தை நான் மறுபடியும் கட்டுவேன், நிலைநிறுத்துவேன், அதில் ஸ்தானத்துல கொண்டு வருவேன். கொண்டு வந்தாரா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்து அந்த தேசத்தை கட்டினார், ஆசீர்வதித்தார். நமக்கும் அப்படிதான் பாருங்க. ஏசாயா 60:17 வாசிங்களேன். பொன்னையும் ம், 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 எறும்பையும் வர பண்ணுவேன். சாலமோன் நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த செழிப்பை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 10:21 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 10:21. பொன்னும் பனிமுட்டுகள் எல்லாம் ம், ம், வெள்ளி ஒரு பொருட்டாகவே எண்ணப்படவில்லை. இப்படி சாலமோன் நாட்களிலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தந்து கனப்படுத்தினார். வெள்ளியெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, அந்த அளவுக்கு கர்த்தர் மிகுதியாய் பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இயேசுவை நம்புகிற நம்மையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவரை சார்ந்து அவரை நம்பும் பொழுது இது அப்படியே ஆவிக்குரிய ரீதியில ஆமை விசுவாசிக்கும் பொழுது நமக்கும் கர்த்தர் என்ன செய்வார், தருவார். திரளான வெள்ளி பொன்னை போல ஆமை விசுவாசத்துல நிலைத்திருக்கும் பொழுது ஆமை சந்தோஷத்தை கர்த்தர் தருவார், சமாதானத்தை தருவார், நிம்மதியை தருவார், ஆமை மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை மாறம் பண்ணுவார். அல்லேலூயா. தரித்திரங்களை மாற்றுவார், வறுமைகளை கர்த்தர் மாற்றுவார், நல்ல செழிப்புள்ள நாட்களை தருவார், சமாதானத்தை தருவார். திரும்ப உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கையை, அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி நிலைநிறுத்துவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அப்படியே நீங்க விசுவாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசாயா 60 வாசிக்கிறோம். சின்னவனை 1000ம் சிறியவன் என்ன செய்வான், பலத்த ஜாதியாய் மாறுவார்கள். ஏற்ற காலத்துல அதை நான் என்ன செய்வேன், தீவிரமாய் நடத்திப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சின்னவனை 1000ம் சிறியவனை பலத்த ஜாதியாய் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த பாட்டு கூட அழகா இருக்கும் பாருங்க. ஒரு சரணத்தை பார்க்கலாம். சின்னவனை எளிமையானவனை, நல்ல சத்தமா பண்ணலாமா? அல்லேலூயா. இதை விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களையும் அப்படியே நடத்துவார். திரளாய் செழிக்கப்படுவார். அந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா ஏசாயா 51:2 54:3 பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். ஏசாயா 60:19 பாதுகாப்பை, சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இருந்து பாதுகாக்கிறது போல நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னா உனக்கு இருள் இல்லை. வாசிக்கலாம். ஏசாயா 60:19. கர்த்தரே உனக்கு என்ன செய்வாரா, நித்திய வெளிச்சமா இருப்பார் போல். அப்படின்னா அவரே வெளிச்சமா இருந்து உங்களை பாதுகாக்கிறவர். எத்தனை ஆச்சரியமான தெய்வம். அவரே நமக்கு வெளிச்சமா இருப்பார்.
ஆமென். அவரே நம்மை பாதுகாக்கிறவர். இருள் வராது. இருள் உங்க குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளாது. இருளிலிருந்து கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், எந்த மனுஷனையும் அவர் என்ன செய்கிறார்? பிரகாசிப்பிக்கிறார். அப்படின்னா அந்த மனிதர்களுக்குள் இருக்கிற பாவங்களை வெளியே அகற்றி எல்லா அசுத்தங்களை வெளியே கொண்டு வந்து அந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிறவரையா நம் ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுங்க, என் வாழ்க்கை இருளா இருக்கிறது, என் சூழ்நிலை இருளா இருக்கிறது என்று சொல்லி அவர் பாதத்துல விழுந்து விட்டால், அவர் சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டால், எந்த மனுஷனையும் அவர் என்ன செய்கிறார்? பிரகாசிப்பிக்கிறார். அல்லேலூயா. சிலுவைக்கு வந்து விளம்பரணும். சிலுவையின் பாதத்தில், ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழுந்து, ஆண்டவரே என்று சொன்னினார். எந்த மனுஷனுடைய இருளா, எப்பேற்பட்ட இருளா இருந்தாலும் அவர் மாற்றுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. ஆமா. 60, 20 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு என்ன செய்வாராம்? நித்திய வெளிச்சமா. இப்ப நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உங்களுக்குள்ள இருள் வராது, உங்க குடும்பத்துல இருள் வராது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருள் வராது. கர்த்தரே உங்களுக்கு என்ன செய்வார்? நித்திய வெளிச்சமா இருப்பார். Praise the- இருள் மாறும். ஒரு ஜீவ ஒளியை உங்க குடும்பத்துல கர்த்தர் பிரகாசிப்பார். அப்படி இருளாய் இருந்த ஒரு மனிதன், அவர் சொல்லுகிற வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் 18:28 சொல்றார், தேவரீர் என் விளக்கை என்ன செய்வீர்? என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை என்ன செய்வாராம்? வெளிச்சமாய் மாற்றுவார். உங்க குடும்பத்தின் இருள் மாறும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை கர்த்தர் மாற்றுவார். இந்த பக்தன் சொல்கிறார், என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை என்ன செய்வாராம்? வெளிச்சமாய் மாற்றுவார். சில நேரம் நினைக்கலாம், இருளெல்லாம் மாறாது, இந்த போராட்டம் பிரச்சனை எல்லாம் மாறாது, இது அவ்வளவு என் தலையில இருக்கிற தலையெழுத்து, இப்படியேதானா என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நீங்க அப்படியெல்லாம் அவிசுவாசமாய் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிக்க இந்த பக்தன் சொல்றாரு, அவருடைய இருள், தேவரீர் என் விளக்கை என்ன செய்வீர்? ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் இருளை என்ன செய்வாராம்? வெளிச்சமாய் மாற்றுவார். இந்த வசனத்தை எல்லாம் அப்படியே எடுத்து ஒரு சத்தமா வாசிங்க. எல்லாம் வாசிங்க. விசுவாசிக்கிற ஆண்டவரின் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். என் குடும்பத்தில் இருக்கிற இருள் மாறும், என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறும் என்று சொல்லி அப்படியே விசுவாசிக்கணும். பாருங்க, அப்படி விசுவாசித்தால் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இந்த பக்தனுக்குள்ள என்ன இருள்? சங்கீதம் 42 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்கன்னா வாசிக்கலாம். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறான்? பாருங்க, ஏன் எனக்குள் தேங்குகிறான் சொல்றாரு. அவருக்கு ஆத்மாவே இப்ப இருள். அவ்வளவு நெருக்கம். இருளுக்குள்ள இருந்த ஒரு மனுஷன், அவர் நெருக்கத்துக்குள்ள இருந்த மனுஷன், அவருடைய இருதயமே ஆத்மாவே இருளாய் போய்விட்டது. அவர் ஆத்மாவிற்கு பிரச்சனை. இன்னும் சொல்றார், 7, 9, 10 வசனத்தை வாசிங்கன்னா அந்த 42, 7, 9 வசனம் வாசிங்க. அலைகளும் ஆழத்துக்கு ஆழம் கூப்பிடுகிறது, என் மேல புரண்டு போகிறது. சத்துரை நான் ஒடுக்குகிறான், நான் ஏன் துக்கத்தோடு தெரியணும் ஆண்டவரே. இப்படி ஒரு இருளுக்குள்ள இருந்த மனுஷன் அவர் சொல்றார், தேவரீர் என் விளக்கை என்ன செய்வீர்? என் இருளை அவர் என்ன செய்வார்? வெளிச்சமாய் மாற்றுவார். ஐயா, என் இருளை மாற்றுகிறவர் ஒரு உண்டு. என் ஆத்துமாவே
நீ ஏன் துக்கத்தோடு தெரியணும், ஏன் களைப்போடு தெரியணும்? என் இருளை எல்லாம் மாற்றுவார், என் விளக்கை அவர் ஏற்றுவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. என் விளக்கை அவர் என்ன செய்வார்? வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். இருளுக்குள்ள நான் இருக்க போவதில்லை. உங்க இருளையும் கர்த்தர் மாற்றுவார். உங்க இருளை கர்த்தர் மாற்றி ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 1 சாமுவேல் 1:18 சொல்றார். ஆமென். அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிக்கலாம். 1 சாமுவேல் 1:18. அப்பொழுது அவள் போஜனம் பண்ணினா, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எல்லாவற்றையும் இன்னொருத்தி கூட சண்டல ரொம்ப மோசமா பேசுறான், அப்படி இப்படிமா பேசுறா, துக்கம் தாங்க முடியல, போராட்டம். அங்க சர்ச்சுக்கு போனா அங்க பாஸ்டர் என்ன சொல்றாரு? ஓ, நீ குடிகாரி மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாம் மனுஷியா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சத்தம் போடுறாரு. அங்க வீட்டிலையும் பிரச்சனை, ஏராளமான இருள். ஆனால் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்திலே வைத்து ஆண்டவர் சமூகத்தில் அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் செலுத்தி விட்டு போஜனம் பண்ணி, அப்புறம் அவள் என்ன செய்யவில்லை? துக்கமுகமாயிருக்கவில்லை. எல்லா ஆண்டவர் பாதத்துல, இனி எனக்கு துக்கம் முகம் வேண்டாம், மகிழ்ச்சியோடு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்தில் என்ன செய்யப்படும்? பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே என்கிற நாமம் உள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார். அவரின் இருளை மாற்றுவார், என் போராட்டத்தை மாற்றுவார், என் பிரச்சனையை மாற்றுவார். எனக்கு ஒரு பரிகாரம் உண்டு, எனக்கு ஒரு வெற்றி உண்டு. இந்த இருள் இப்படியே இருக்க போவதில்லை, இந்த சூழ்நிலை இப்படியே இருக்க போவதில்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தருகிற ஒருவர் உண்டு என்று சொல்லி அவர் மேல எல்லா பாரத்தையும் வைத்து விட்டு துக்கமுகமாய் இருக்கவில்லை. காலங்கள் கடந்தது, நாட்கள் மாறின. கர்த்தர் அந்நாளுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அந்த குழந்தை தான் சாமுவேலாய் மாறினார். தேசத்தின் தான் முதல் பேசபா மட்டும் ஒரு நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. ஆம், இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். அப்படியே கண்களை மூடலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்